Assalamu alaikum friends. Welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீ கடையிலலாம் இருக்கும்ல அந்த கேக்கு தான். இதுக்கு வந்து கஜடா, அப்புறம் முட்டைக்கோஸ், ஆட்டுக்கால் கேக் இப்படி நிறைய பேர் இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு சீனி எடுத்திருக்கேன், சுகர் 4 ஏலக்காய். இது வந்து நமக்கு நல்லா பவுடராக்கி எடுக்கணும். இப்போ வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு கூட வந்து ஒரு முட்டை, ஒரு கப்பு மைதாக்கு ஒரு முட்டை நம்ம சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப்பு மைதா அந்த அளவு தான் எடுக்கிறேன். நீங்கள் 2 முட்டை சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு பதிலாக 1/4 டம்ளர் பால் சேர்க்குறேன். இப்போ நம்ம சீனி, முட்டை, ஏலக்காய் அந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 முட்டை சேர்த்தோன்னா நமக்கு இன்னும் லிக்விடாக இருக்கும். அந்த மாவு வந்து நமக்கு பிசைய கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அதனால் நம்ம அந்த பால் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் கால் டீஸ்பூனோடையும் கம்மியாக சோடா உப்பு, பேக்கிங் சோடா இருக்குல்ல அது. இப்போ நம்ம சீனி எடுத்தோம்ல அதே கப்லேயே 2 கப்பு மைதா, 1/2 கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மைதானா 1/4 கப்பு ரவை எடுக்கணும், 1/2 கப்பு நம்ம சீனி எடுக்கணும். நான் 2 கப்பு மைதா, 1 கப்பு சீனி, 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். முட்டை வந்து நீங்கள் 2 வரைக்கும் சேர்க்கலாம், நான் 1 சேர்த்துருக்கேன். சரியா? இப்போ வந்து 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது வந்து நமக்கு ஒரு நல்ல மணமாக இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா விரவியாச்சு. நமக்கு இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். ரவையெல்லாம் நல்லா ஊறி நமக்கு சாஃப்டாகி வரும். இப்போது நம்ம கை நல்லா பிசு பிசுன்னு ஓட்டிகிட்டு இருந்தில்ல, இப்போ நல்லா ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லா கரெக்டாக இருக்குது. இங்கே எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டே இருக்குது. கையில் வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நமக்கு வந்து அந்த பால் எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் மாவு. எண்ணெயோட ஹீட்டு வந்து ஓரளவுக்கு நம்ம போட ஆரம்பிக்கும் போதே மீடியமாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் போட ஆரம்பித்த உடனே ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும், மீடியமாக கூட நம்ம வைக்கக்கூடாது. அந்த சிம்மில் இருந்தே அது வந்து மெல்ல மெல்லமாக தான் நமக்கு வந்து வெந்து கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். இல்லைன்னா எடுத்த உடனே நமக்கு வந்து மேலே ஃபுல்லாக கலர் வந்துடும், உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, கேஸ் எரியாத மாதிரியே இருக்குது. நான் சிம்மில் வச்சுருக்கனால தான் அப்படி இருக்குது. ரெண்டு பக்கமே கலர் மாறின பிறகு உங்களுக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும். வெடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் லைட்டாக நம்ம திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா ஈவனாக நமக்கு கேக் வந்து வேகும். அதுக்காக இப்போ வந்து கேக்கு வந்து ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். நிறைய பேர் வந்து அந்த பால் எடுத்துகிட்டு லைட்டாக கத்தி வச்சு கட் பண்ணுவாங்க, அப்படியும் போடலாம். நம்ம எதுவுமே கட் பண்ணலாம் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட் பண்ணாட்டாலும் இந்த மாதிரி வரும், கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வரும். நம்ம வந்து பொறுமையாக ஹீட்டில் வந்து வேக வச்சோன்னா அது வந்து இந்த மாதிரி வரும். கட் பண்ணணும்னு வேண்டாம், அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். பால் மாதிரி தான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், எல்லாம் ஒன்று தான். டேஸ்ட்டு தான் நமக்கு வந்து சூப்பராக வரணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மீதி இருக்க பேட்ச் நான் போட்டு எடுத்துட்டேன். டீ கடை கேக்கு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு. டீ கடை கேக்குக்கு டீ இல்லாமல் எப்படி, அதனால் டீயும் சூடாக போட்டு கேக் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கும் எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.